அனைவருக்கும் வணக்கம். நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் இல்ல ஸ்கேல்பர் அப்படின்னு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பயன தரக்கூடிய பதிவா தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ஒரு இண்டிகேட்டர பத்தி தெரிஞ்சுக்கொள்ள போறோம். இந்த இண்டிகேட்டர் என்ன யூஸ்னா, நம்ம எப்படி எந்த ட்ரெண்ட்ல அ போனோம்னா நம்ம லாபம் எடுக்க முடியும், கரெக்ட்டான என்ட்ரி எடுக்க முடியும், கரெக்ட்டான எக்ஸிட் பண்ண முடியும் அப்படின்றத பத்தின ஒரு பதிவு தான் இது. ஸோ கண்டிப்பா இன்ட்ராடே ட்ரேடர்க்குனா இந்த இண்டிகேட்டர் பத்தி ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால கரை கர ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு. அத பேஸ் பண்ணி இந்த ட்ரெண்டும் மாறும். அதே மாரி நிஃப்டி, பேங்க் நிஃப்டிய பொறுத்தும் மாறும். சரிங்களா? அத பேஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ நம்ம பதிவுல போலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றேன், அந்த இண்டிகேட்டர் எப்படி பார்க்கணுன்றத சொல்றேன். ட்ரேடிங் வியூக்கு போயிடுங்க. ட்ரேடிங் வியூல என்ன பண்ணணும்னா, இண்டிகேட்டர் அப்படின்ற இடத்துல போயிட்டு, நீங்க என்ன பண்ணணும், சர்ச் பட்டன்ல லீனியர் ரிகர்ஷன் சேனல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. கீழ காட்டும். அது காட்டும்போது அத வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னாவே அது வந்து இங்க ஆட் ஆயிடும். நீங்க ஆட் ஆன பிறகு என்ன பண்ணுங்க, அப்படியே விட்டுருங்க. அது என்ன டிஃபால்ட்டா என்ன செட்டிங்ஸ்ல இருக்கோ அத எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அப்படியே விட்டுறலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், நிஃப்டியோட சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். நிஃப்டில வந்து நான் வந்து 1 மினிட் கேண்டில் தான் வச்சிருக்கேன். 1 மினிட் டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கேன். காரணம் என்னன்னா, நம்ம வந்து நிஃப்டி வந்து அதிகமான வால்யூமும், வாலட்டிலிட்டி இருக்கும்போது, நம்ம வந்து 1 மினிட்ல ட்ரேட் பண்ணாலே போதும். நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம்னா, அது திடீர்னு சினாரியோ மாறிடும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஸ்கேல்பிங் மாரியோ, இல்ல ஒரு 5 நிமிஷத்துலயோ, 10 நிமிஷத்துலயோ வெளிவர மாரி தான் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். சரிங்களா? ஸோ, அந்த மாரியான ஒரு ட்ரெண்ட தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ, இந்த லீனியர் ரிகர்சன் அப்படின்ற இண்டிகேட்டர அப்ளை பண்ண பிறகு, நம்மளுக்கு எங்க என்ட்ரி எடுக்கணும்ன்றது தெரியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லீனியர் ரிகர்சலோட பாட்டம் எங்க இருக்கோ, அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் பதிவாகணும். அந்த 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 லைன் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த பாட்டம் லைன் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் பதிவாகணும். அதாவது இந்த டீவியேஷன் சொல்லுவாங்க. மேல இருக்கிறது டாப் டீவியேஷன், கீழ இருக்கிறது பாட்டம் டீவியேஷன், நடுவுல இருக்கிறது மிட் டீவியேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இந்த டீவியேஷன்ல பாட்டத்துல நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பதிவாகணும். அதாவது ஆ ஒரு ஹராமி கேண்டிலா இருக்கலாம், என்கல்ஃபிங் கேண்டிலா இருக்கலாம், இல்ல வந்து அ ஹேமர் கேண்டிலா இருக்கலாம், இல்ல இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டிலா இருக்கலாம். இந்த மாரி என்ன ஒரு புல்லிஷ் கேண்டில் பதிவாகுதோ, அத பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி கீழ இருக்க ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் பதிவாயிருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கிறேன். நான் எங்க எக்ஸிட் ஆகணும்னு கேட்டீங்கன்னா, அந்த கரெக்ட்டான அந்த சேனலுடைய டாப்ல வந்து கரெக்ட்டா எக்ஸிட் ஆயிடணும். நம்ம வந்து இன்னும் ஏறும், இன்னும் ஏறும்ன்னு சொல்லி வச்சிருந்தோம்னா, நம்ம பிரீமியம் வந்து டிகே ஆயிட்டே இருக்கும். அதனால வந்த வாய்ப்ப அப்பைக்கப்போ பதிவு பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும், லாபத்த எடுத்துறணும். எடுத்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் என்ட்ரி தான் எடுக்கணுமே தவிர, திரும்ப திரும்ப வந்து நம்ம மேல போவோம், மேல போவோம்ன்னு நெனைக்கக் கூடாது. அந்த சேனல்ல 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல எப்போ அந்த ரெசிஸ்டன்ட் லைன் அதாவது அந்த டாப் சேனலுடைய லைன் இருக்கு இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் டாப் லைன் வந்து ரெசிஸ்டன்ட் லைனா கன்சிடர் பண்ணுங்க. பாட்டம் லைன சப்போர்ட் லைனா கன்சிடர் பண்ணுங்க. ஸோ சப்போர்ட்ல என்ட்ரி எடுக்கிறோம். டாப்ல ரெசிஸ்டன்ட்ல வெளிய வந்துர்றோம். சரிங்களா? அடுத்தது நம்ம என்ட்ரி எங்க போறோம்னு பாருன்னா, அடுத்தது வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷன் போயிடுவோம். ஏன்னா, டாப்ல நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. அதுவரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ என்ட்ரி இமிடியேட்டா எடுத்துறக்கூடாது. எப்போ டாப்ல வந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆகுதோ, அப்போ புட் ஆப்ஷன் எடுக்கணும். புட் ஆப்ஷன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம கீழ கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்தோமோ, அதே மாரி மேல வந்து பீரிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்கணும். ஷூட்டிங் ஸ்டாரோ, ஹேங்கிங் மேனோ, இல்ல ஈவினிங் ஸ்டாரோ, இந்த மாரி எந்த மாரியான ஒரு கேண்டில் பதிவாகுதோ, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், டைரக்ட்டா புட் ஆப்ஷன் போயிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இது எல்லாமே 1 மினிட் தான் வச்சிருக்கோம். அப்போ நம்ம ரொம்ப நேரம்லாம் நம்ம வச்சுக்க போறது கிடையாது. ஸோ ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கனால நம்ம நிஃப்டில 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல புட் ஆப்ஷன் போறோம். டப்புன்னு நம்ம என்ன பண்றோம், ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறோம், எக்ஸிட் பண்றோம். வித்தின் 15 மினிட்ஸ் தான் ட்ரேடு. அவ்வளோதான். ஸோ காலையில ஒரு 15 மினிட்ஸ் இல்லன்னா மதியானம் ஒரு 15 மினிட்ஸ், 15 மினிட்ஸ். 2 ட்ரேடு, 3 ட்ரேடு எடுத்தோமா, லாபத்த எடுத்தோமா, புக் பண்ணோமா, வெளிய வந்துரணும். சரிங்களா? இதுதான் அந்த கான்செப்ட். அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டில அதே மாரி தான். 1 மினிட் தான் டைம் ஃப்ரேம். ஏன்னா, இதுலலாம் வால்யூம் அதிகமா இருக்கும். வாலட்டிலிட்டியும் அதிகமா இருக்கும். ஆனா, நிஃப்டிய மாரி இதுல வால்யூம் இருக்காது. முன்னாடி இருந்துச்சு, இப்ப கிடையாது. நிஃப்டியோட குறைவு தான் வாலட்டிலிட்டி. இருந்தாலுமே, நம்ம வந்து பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 2க்குமே நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேம் தான் ஃபிக்ஸ் பண்றோம். அந்த லீனியர் ரிகர்சல் வந்து செட்டிங்ஸ் என்ன இருக்கோ, அத அப்படியே தான் வச்சுக்கணும். இப்போ இதே அந்த சேனலுடைய பாட்டம் லைன்ல நம்ம என்ன பண்றோம், புல்லிஷ் கேண்டில் பதிவாகும்போது கரெக்ட்டா என்ட்ரி எடுக்கிறோம். எடுத்த பிறகு அதாவது எடுத்த பிறகு நம்ம என்ன பண்றோம், எப்போ நம்ம டாப்ல வந்து ரெசிஸ்டன்ட் லைன தொடுதோ எக்ஸிட் பண்றோம். அப்போ எக்ஸிட் பண்ணணும்னா நம்ம வந்து இமிடியேட்டா தொட்டோனயுமே எக்ஸிட் பண்ணணுமா அப்டின்னா கிடையாது.
அந்த இடத்துல வந்து ஒரு பியரிஸ் கேண்டில் போடணும். பியரிஸ் கேண்டில்னா நம்ம வந்து ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஈவினிங் ஸ்டாரோ இல்ல ஷூட்டிங் ஸ்டாரோ ஹேங்கிங் மேன் இந்த மாதிரி கேண்டில் போட்டுச்சுன்னா டப்புனு எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் எவ்வளோ, 20ஓ 30ஓ 15ஓ அவ்வளோதான் பாயிண்ட். சரிங்களா? அந்த ஒரு 15 மினிட்ஸ்ல நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த பாயிண்ட் எடுத்துட்டு வெளியே வந்துடணும். அடுத்தது அந்த ரெசிஸ்டன்ட் லைன்ல திரும்பவும் எப்போ டச் ஆகுதுன்னு பாருங்க. டச் ஆயிடுச்சுன்னா கரெக்டா நம்ம பியரிஸ் கேண்டில் போட்டுச்சுன்னா புட் ஆப்ஷன் வாங்கிடுங்க. திரும்பவும் நம்மளுக்கு வந்து எக்ஸிட் எங்க பண்ணணும்னு பாருங்க. அதே மாதிரி பாட்டம் லைன்ல டச் ஆகும்போது எக்ஸிட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ 2 ட்ரேடு இல்ல 3 ட்ரேடு தான் எடுக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்கேல்பிங் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க இந்த இண்டிகேட்டரை வச்சு பயன்படுத்தலாம். சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்டாக்ஸ்ல பார்க்கலாம். நான் ஸ்டாக்ஸ் பேரை சொல்லக்கூடாது, அதனால என்ன பண்றேன்னா ஸ்டாக்ஸ்ல வந்து நான் ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்து எக்ஸாம்பிள் காட்டுறேன். இன்னைக்கு 29ஆம் தேதி 3 மணிக்கு முடிஞ்சிருக்கு. எந்த அளவுல போயிருக்குன்னு பாருங்க. ஸ்டாக்ஸுக்கும் நம்ம நிப்டி பேங்க் நிப்டி பார்த்ததுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், லீனியர் ரிகர்சல் அதே செட்டிங்ஸ் தான். ஆனா 5 நிமிஷம் கேண்டில் வைக்க போறோம். அதுல வந்து நம்ம வந்து 1 நிமிஷம் தான் வச்சோம். இதுல 5 நிமிஷம். என்ன காரணம்னா இதுல வாலட்டிலிட்டி அதிகமா இருக்காது. அதுலனா பாத்தீங்கன்னா 140 மில்லியன் இப்படிலாம் வால்யூம் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 மில்லியன் 5 மில்லியன் இப்படிதான் வால்யூம் காட்டும் நம்மளுக்கு. அதனால நம்ம 5 மினிட் 5 மினிட்ஸ் தான் நம்ம வச்சிருக்க போறோம் டைம் ஃப்ரேம். சரிங்களா? ஸோ இப்ப பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு இது அப் ட்ரெண்ட்ல நம்மளுக்கு காலையிலேயே 9 மணிக்கு 9:30 மணி 9:15க்கு காட்டிடுது. ஆனா இது சினாரியோ 1 சரிங்களா? வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஸ்டாக்ஸ் வந்து சினாரியோ 1 வச்சுக்கிறேன். இப்ப அப் ட்ரெண்ட்ன்னு காட்டிடுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனயுமே ஸ்டாக்ஸ்ல நம்ம வந்து இன்ட்ராடே பண்றோம்னா ஒரு 15 நிமிஷம்ல இருந்து 20 நிமிஷம் இல்ல 25 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து ஸ்டாக்ஸ் மேல போதா இல்ல கீழ இருக்குதான்னு தெரியும். அப்போ இந்த இண்டிகேட்டர் என்னதான் இண்டிகேட்டரா இருந்தாலும் இது நம்மளுக்கு காட்டி குடுத்துரும். ஸோ இது வந்து மேல போறதுக்கான ஒரு சிக்னல அந்த 20 நிமிஷத்துல நம்மளுக்கு ட்ரெண்ட வந்து காட்டும். அது அந்த இடத்துல லைன் டிரா ஆவறத நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல என்ன ஆகும்? இப்படி காட்டும். ஸோ நம்மளுக்கு வந்து ஓகே இது அப் ட்ரெண்ட்ல தான் போறதுக்கான வாய்ப்பா தெரியுது அப்படின்ற மாரி ஒரு ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஒரு முடிவுக்கு வந்துரலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மிட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? அத தாண்டம்போது தான் என்ட்ரி எடுக்கணுமே தவிர, ஆ நம்ம பாட்டம் லைன்ல டக்குனு என்ட்ரி எடுத்துறக்கூடாது. ஏன்னா, இந்த இடத்துல ரிவர்சல் போட்டுச்சுன்னா கஷ்டம். ஏன்னா ஸ்டாக்ஸ் இது. அதனால நம்ம வந்து மிட் லைன கிராஸ் ஆயிடுச்சுன்னா, ஓகே ஓரளவுக்கு இது வந்து புல்லிஷ் ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுகிட்டு நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுக்கணும். அத அப்படியே விட்டுட்டு 5 மினிட்ஸ்லாம் நீங்க வந்து ட்ரேட் எடுங்க. 5 மினிட்ஸ்ல எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எப்போ டாப் லைன தொடுதோ, ஒருவேள டாப் லைன் வந்து உங்களுக்கு இங்கேயே தொட்டுட்டாலும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல தொட்டுட்டாலும் நீங்க எக்ஸிட் பண்ணணும். நான் இங்க எக்ஸிட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் இங்க தான் எக்ஸிட் பண்ணணும் ஆக்சுவலா. ஆக்சுவலா நம்ம வந்து இந்த மாரியான ஒரு ஷூட்டிங் ஸ்டாரோ, இந்த மாரி கேண்டில் போடும்போது என்ன பண்ணணும், எக்ஸிட் பண்ணணும். அதாவது இந்த கேண்டிலுக்கு கீழ ஒரு கேண்டில் போட்டுச்சுன்னா கண்டிப்பா எக்ஸிட் பண்ணணும். இங்க வரல. அதனால நம்ம என்ன பண்றோம், மேல வரைக்கும் போறோம். எப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணணும். ஆக்சுவலா இந்த ஷூட்டிங் ஸ்டார் மாரி, இந்த மாரி கேண்டில் எப்போ அந்த டாப்ல வந்து போடுதோ, அப்பயே நீங்க வந்து எக்ஸிட் பண்றது பெஸ்ட் ஆப்ஷனா நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ பாருங்க எத்தன வாட்டி நம்மளுக்கு வாய்ப்பு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் மொத்தமா இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எத்தன மணிக்கு இறங்கியிருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு 1:45 போல இறங்கியிருக்கு. ஸோ அதனால ஆ அதுக்கப்புறம் ஏறுது, ஏறல அது அடுத்த விஷயம். நம்ம வந்து நம்ம பண்றது இன்ட்ராடே. குயிக்கா 3 மணிக்குள்ளார முடிச்சிரணும். ஸ்டாக்க வந்து எடுத்தோம்னா முடிச்சிரணும். அதுதான் நம்மளுடைய மெயின் இதுவா இருக்கும். சரிங்களா? ஸோ முடிச்சிடணும். இது ஒரு சினாரியோ 1. அடுத்தது சினாரியோ 2 பார்க்கலாம். அதே பார்த்தா ரிகர்சல் அதே லீனியர் ரிகர்சன் அந்த இண்டிகேட்டர் அதே தான். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வைக்கிறோம். இதுல பாருங்க, அதுக்கு தான் நான் ஒரு 5 மினிட்ஸ் டூ 20 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இங்க பாருங்க ரொம்ப வாலட்டிலிட்டி நம்மளுக்கு தெரியும். ஸோ எதுக்காக சொல்றோம்னா, இந்த பாருங்க, இந்த மாரி ஸ்டாக்ஸ் வந்து திடீர்னு ஏறும், இறங்கும். ஒரு 15, 20 நிமிஷம் நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. அப்போ அந்த மாரி ஸ்டாக்ஸ்ல உடனேலாம் என்ட்ரி எடுத்துறக்கூடாது. ஃபர்ஸ்ட் புல்லிஷ் கேண்டில் போடுது, நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் காட்டும். அப்புறம் திரும்ப பியரிஷ் கேண்டில் உடனே செல் ஆவுது. டவுன் ஒரு அந்த அந்த இந்த இண்டிகேட்டரே நம்மளுக்கு சரியா காட்டாது. ஸோ அந்த நேரத்துல இந்த மாரி ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் கவனத்தோட நம்மளுக்கு எப்போ இந்த மிட் லைன வந்து கிராஸ் ஆகுதோ, நான் அதையும் திரும்ப திரும்ப சொல்லுவேன். எப்போ மிட் லைன கிராஸ் ஆகுதோ அப்பதான் நம்ம கன்ஃபர்மேஷனவே எடுக்க முடியும். அப்போ இந்த கேண்டில், அதாவது இந்த கேண்டில்னா இந்த கேண்டிலு இந்த கேண்டில்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ட்ரை பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பொறுமையா இருந்து, அதுவரைக்கும் வெயிட் பண்ணி நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட் அங்க தான் கிடைக்குது. அங்க தான் என்ட்ரி எடுக்கணும். அது மிட் லைன் மேலேயே போயிட்டே இருந்ததுன்னா, அப்படியே நமக்கு வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணலாம். திரும்பவும் நான் சொல்றேன், எக்ஸிட் பாயிண்ட் பாருங்க. நான் என்ன சொன்னேன் முன்னாடி, எப்போ நம்மளுக்கு இந்த மாரி கேண்டில் போடுதோ, அப்ப எக்ஸிட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஷூட்டிங் ஸ்டார். இந்த கேண்டில் வந்து எல்லா இடத்துலயும் போடும். அந்த இடத்துல பாருங்க டச் ஆயிட்டோனே நம்மளுக்கு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயே நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிடணும். திரும்ப ரிவர்சல் போடுறது, போடல அதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. எப்போ இந்த அப்பர் லைன தொட்டுச்சோ,
அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸிட் பண்ணணும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. நம்ம வந்து இன்ட்ராடே பண்றதுனால 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறமா ஏறுது, இறங்குது அதெல்லாம் வேண்டாம். எப்போ தொடுதோ அப்போ வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். சரிங்களா? ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம இன்னொரு சினாரியோ சொல்றேன். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாக்ஸ் ஏறப்போது, அப் ட்ரெண்ட்ல காட்டுது, சிக்னல் காட்டுது. பட் ஆனா, காலையிலேருந்தே ஒரு கன்சால்டேஷன் மோட்ல இருக்கும்போது, அந்த ஸ்டாக்ஸ நம்ம வந்து தொடர்ந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. என்ன ரீசன் பார்த்தா, நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். இது ரிசல்ட் ஸ்டாக்ஸ் சரிங்களா? ரிசல்ட் ஸ்டாக்ஸ்ல நம்ம வந்து கை வைக்கக்கூடாது. அப்படி கை வச்சோம்னா தைரியம் தான் நம்ம பரவால்ல, என்ன நடக்குது பார்த்துக்கலாம். வந்தா லாபம், போனா நஷ்டம் அப்படின்னு இருந்தா மட்டும் தான் இன்ட்ராடே பண்ணணும். இல்லன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா, ஒரே கேண்டில் போட்டுச்சுன்னா முடிஞ்சுது. ஒரு வேள ரிசல்ட் நல்லா குடுத்துட்டா மேல போயிட்டே இருக்கும். ரிசல்ட் பாசிட்டிவா குடுத்துட்டா ஓகே. நெகட்டிவா குடுத்துச்சுன்னா கீழ இறங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம லாஸ கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆவாது. அதனால கொஞ்சம் இந்த மாரி இதுல வந்து கன்ஃப்யூஷன் ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம இது என்னதான் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் காட்டினாலும் சரி, நீங்க வந்து அவசரப்படாம இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனா நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ ரிசல்ட் ஸ்டாக்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய ஒரு ரிஸ்க கெப்ப கெ ரிஸ்க் கெப்பாசிட்டிய பொறுத்தது. சரிங்களா? சரி. 3வது ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். 4வது ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். இது ஒரு அ வித்தியாசமான ஒரு ட்ரெண்ட் தான். பாருங்க இது டவுன் ட்ரெண்ட் காட்டிடுச்சு. ஸோ நம்மளுக்கு காலையிலேயே தெரிஞ்சிருச்சு இந்த ஸ்டாக்ஸ் 29ஆம் தேதி கீழ இறங்க போகுது அப்படின்றத 5 மினிட் ஸ்டாக். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் காட்டிடுச்சு. நம்மளுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட்ன்னு தெரியுது. நம்ம எங்க என்ட்ரி எடுக்கிறோம்? கரெக்ட்டா இந்த சேனலுடைய பாட்டம் வரும்போது என்ட்ரி எடுக்கிறோம். எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. பாட்டத்துல இந்த ஸ்டாக்ஸ பொறுத்தவரைக்கும் பாட்டத்துலயோ, இல்ல மிட் லைன்லயோ எடுங்க. ஆனா ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக்ஸ பார்த்தோம். அது வந்து நம்மளுக்கு வந்து கிளியர் கட்டா தெரியுது. ஒரு ஆசிலேஷன்ல இருக்கும்போது நம்ம மிட் லைன தாண்டி எடுக்குறோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கிளியரா நம்மளுக்கு ஒரு உங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்படும். பாருங்க இந்த இடத்துல எவ்வளோ அழகா வந்து டச் பண்ணிட்டு ஏற ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஏற்றத்த இந்த ஹைய தாண்டுன பிறகு என்ன பண்ணலாம்? எடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனா முன்னாடி பார்த்ததுல அப்படி கிடையாது. மிட் லைனுக்கு மேல போன பிறகு தான் எடுத்திருப்போம். ஆனா இங்க வந்து பாருங்க ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம்? பாட்டத்துலருந்து எடுக்குறோம். ஸோ இங்கேருந்து என்ட்ரி எடுத்தோம்னா, இந்த ஹைய தொடும்போது இது டவுன் ட்ரெண்ட் இருந்தாலும் நம்ம பை, செல் போனோம்னா, இங்க என்ட்ரி எடுத்து இங்க எக்ஸிட் பண்ணிடணும். ஒருவேள நம்ம வந்து செல் ட்ரெண்ட் போனோம்னா, அதுக்கு தான் இங்க எழுதியிருக்கேன் படிச்சுக்கங்க. செல் ட்ரெண்ட் போனோம்னா, இங்க செல் பண்ணிட்டோமா, டப்புன்னு வந்து நம்ம முன்னாடியே முன்கூட்டி முடிச்சுக்கணும். சரிங்களா? அதாவது கீழ பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு அப்பர் ட்ரெண்டா அதாவது அப்பர் சர்க்யூட் லிமிட்டா, லோயர் சர்க்யூட் லிமிட் எவ்வளோன்னு பார்த்துக்கங்க. உங்களுடைய அ போர்ட்டல்ல தெரியும். அப்போ எவ்வளோ லோயர் சர்க்யூட் லிமிட், அப்பர் சர்க்யூட் லிமிட்ன்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு இன்ட்ராடேல செல் போனீங்கன்னா, அந்த லோயர் சர்க்யூட் லிமிட்ன்னு நம்பர் போட்டிருப்பாங்கல்ல, பர்ட்டிகுலர் நம்பர் போட்டிருப்பாங்க. அதாவது அந்த நம்பர் வந்து நீங்க வந்து முன்கூட்டி பார்த்துக்கிட்டு, அதுக்கு முன்னாடியே செல் பண்ணி குளோஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா மார்ஜின் பெனால்டி வந்துரும். சரிங்களா? அதுதான் இதுல இருக்கக்கூடிய இன்ட்ராடேல செல் பண்ணி பை பண்றதுல இருக்கக்கூடிய சிக்கல். அதனால எப்பயுமே செல் பண்ணி பை பண்ணும்போது, நீங்க சர்க்யூட் லிமிட், லோயர் சர்க்யூட் லிமிட் எவ்வளோன்றத பார்த்துட்டு, அதுக்கு ஒரு 5 பாயிண்ட்க்கு முன்னாடியே நீங்க குளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ரூ. 1000 இருக்குன்னு வச்சுக்கங்களேன், 995லயே நீங்க குளோஸ் பண்ணிடணும். அப்பதான் வந்து உங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். இப்போ லோயர் சர்க்யூட்ல போயிடுச்சுன்னா விக்க முடியாது. சாரி பை பண்ண முடியாது. செல் பண்ணிட்டீங்க, பை பண்ண முடியாது. அப்ப வந்து பையர்ஸ் இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க வந்து லாக் ஆயிட்டீங்கன்னா, மார்ஜின் பெனால்டி கட்ட மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இந்த சேனல பயன்படுத்தி நீங்க வந்து என்ன பண்ணலாம்? இன்ட்ராடேல ஸ்கால்பிங் பண்ணி ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அதனால கேர்ஃபுல்லா இருங்க. ஆ இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். நேத்திக்கு நான் ஒரு பதிவு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஸோ இந்த பதிவு பார்த்திருந்தீங்கன்னா, அதாவது ஐடி செக்டார பத்தின டீட்டெயில்ஸ் போட்டிருப்பேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாள்ல இந்த ஐடி செக்டார் 3 நாளும் நல்ல ஒரு பெர்சன்டேஜ்ல ஏறி இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் ஏறி இருக்கு. இத லேட்டா பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா 3 நாளுக்கு முன்னாடியே நம்ம வந்து இத பத்தி சொல்லியிருக்கோம். அத பார்த்திருப்பீங்க. இதனால நம்ம சேனலுக்கு போடக்கூடிய பதிவுகள கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். எனக்கும் சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? நெறைய விஷயங்கள் இருக்கு. பாருங்க. பார்த்து புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாரி நீங்களும் ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? நன்றி மக்களே. ஐ அம் நாட் எ செபி ரிசர்ச் பெர்சன். இத வந்து நீங்க பினான்சியல் அட்வைசர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் முடிவெடுங்க. ஸோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி. தேங்க் யூ ஆல். தேங்க் யூ சோ மச்.